வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் உதயன் செய்தி ஆசிரியர் தாக்குதல், கொழும்பில் பிரதான சந்தேக நபர் கைது. இந்தியாவின் 65வது சுதந்திர தினம் இன்று. கிரீஸ் மனிதனால் கிண்ணியாவில் பதற்றம், 25 பேர் கைதாகி பின்னர் விடுதலை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் 65வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கையின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு இந்திய அரசு உதவிகளை புரிந்து வந்துள்ளதாகவும் அந்த உதவிகளை மேலும் வழங்க இந்திய அரசு எதிர்பார்த்துள்ளதாகவும் அசோக் கே காந்தா இங்கு குறிப்பிட்டார். இந்திய பாராளுமன்றத்தில் நாளை இலங்கை தொடர்பாக குறுகிய கால விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளது. யுத்தத்தின் பின்னர் இலங்கை தமிழர்களின் மீள்குடியேற்றம், நிவாரணப் பணிகள் மற்றும் அவர்களின் நலன்களை மேம்படுத்துவது தொடர்பில் இந்திய அரசாங்கம் எடுத்திருந்த நடவடிக்கைகள் குறித்து இந்த விவாதத்தில் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பாராளுமன்றத்தின் இரு சபைகளிலும் ஒரே நேரத்தில் இந்த விவாதம் இடம்பெற உள்ளது. யுத்தத்திற்கு பின்னரான இலங்கை நிலவரம் தொடர்பாக தமது கருத்துக்களை தெளிவுபடுத்த எம்பிக்கள் பலர் ஆவலாக இருக்கின்றனர். இலங்கை தமிழர்களின் துன்பங்களுக்கு துரிதமாக அரசியல் தீர்வு காண வேண்டிய தேவை இருப்பது பற்றியும் இங்கு வலியுறுத்தப்பட உள்ளது. இதேவேளை ஈழத் தமிழர்களின் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கு இந்திய மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்த நிலையில் இந்திய பாராளுமன்றத்தில் இலங்கை விவகாரம் விவாதத்திற்கு எடுக்கப்படுவது முக்கிய அம்சமாகும். திருகோணமலை கென்யா பிரதேசத்தில் நேற்றிரவு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. கிரீஸ் மர்ம மனிதன் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவர் கிண்ணியா கடற்படை முகாமிற்குள் சென்றதை அடுத்தே இந்த பதற்ற நிலை ஏற்பட்டது. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் சந்தேகக்கிடமான ஒருவர் நடமாடியதாக பொதுமக்கள் துரத்தியதை அடுத்து சந்தேக நபர் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமிற்குள் நுழைந்துள்ளார். இதனை அடுத்து பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து கிண்ணியா கடற்படை முகாமை சுற்றி வளைத்து கல்கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அங்கு சென்ற கிண்ணியா போலீசாரின் வாகனத்திற்கும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 25 பிரதேசவாசிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிண்ணியா கடற்படை முகாமை மூட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சில குழுவினரே இவ்வாறு தாக்குதல் நடத்தியதாக கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 25 சந்தேக நபர்களையும் விடுதலை செய்ய கோரி கிண்ணியா பிரதேச மக்கள் கிண்ணியா பிரதேச செயலகத்தை சுற்றி வளைத்து இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்தல் தொடர்பாக கிண்ணியா பிரதேச செயலகத்தில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ள கிரீஸ் மர்ம மனிதர்கள் தொடர்பில் ஊடகங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கிரீஸ் மர்ம மனிதர்கள் குறித்து போலீசாரும் ராணுவத்தினரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்து விளக்கம் அளித்து வருகின்றனர். மலையகத்தின் பல பகுதிகளிலும் கிரீஸ் மர்ம மனிதன் அச்சத்தால் தொழிலாளர்கள் நிம்மதியற்று உள்ளனர். இந்த விடயம் குறித்து மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி ரவரத்ன தலைமையில் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மலையகத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் மக்கள் மத்தியில் பொய்ப்பாயத்தை ஏற்படுத்தி மக்களின் அன்னாடி வாழ்க்கை தரத்தை சீர்குலைப்பதற்காக வதந்திகளை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் இந்த வதந்திகளை நம்பி தங்கள் அன்னாடி வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தி கொள்ள முடியாமல் பயத்தில் வாழுகிறார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடந்ததாக இல்லை. மக்கள் மத்தியில் பொய் வதந்திகளை பிரசாதம் செய்து மக்களுக்கு பயத்தை உருவாக்கி அன்னன்னை வாழ்க்கை வேலை திட்டங்களை சீர்குலைப்பதாக மக்கள் மத்தியில் சமாதானத்தையும் அமைதியையும் சீர்குலைப்பதாக பொய் வதந்திகள் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ராணுவத்தினரை கிரீஸ் பூசிக்கொண்டு இவ்வாறு செயற்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி பெனிஸ் பெரேரா நேற்று பதிலளித்தார். கிரீஸ் பூசிக்கொண்டு மக்களை அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என மட்டக்களப்பு டேர்பா மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் குறிப்பிட்டார். மேலும் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு குழப்பங்கள் விளைவிப்போருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். கிழக்கில் கிரீஸ் மனிதன் தொடர்பில் கிராமங்கள் தோறும் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தணிக்க வெளிப்பு குழுக்களை அமைப்பது என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கிரீஸ் மனிதன் குறித்து ஏற்பட்டுள்ள நீண்ட நாள் அச்சநிலை அடுத்து மலையக பகுதி தோட்ட தொழிலாளர்கள் இன்று தமது கடமைகளை முழுமையாக ஆரம்பித்தனர்.
குறிப்பாக ஹட்டன் பிரதேச தோட்டங்களுக்கு இன்று முதல் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹட்டன், யுலிஃபீல்ட், இன்வெரி, மேஃபீல்ட், விக்டன், டெம்பிள் ஸ்டோர், வட்டவடை ஆகிய தோட்ட பகுதிகளில் சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் விசேட அதிரடி படையினர், ராணுவத்தினர், போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக சிவில் பாதுகாப்பு குழுக்களின் அங்கத்தவர்களும் இணைந்து கொண்டுள்ளனர். இதேவேளை கொத்மலை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட குயின்ஸ்பெரி தோட்ட பகுதியிலும் ராணுவத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் தோட்ட தொழிலாளர்கள் தமது கடமைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் குகநாதன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழு குறித்த சந்தேக நபரை கழுவோவில பகுதியில் வைத்து இன்று காலை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர் என யாழ் மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வா குறிப்பிடுகின்றார். குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் பௌத்த சிங்கள மக்கள் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்தவர்கள் என பிரதமர் டி.எம். ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ஏனைய இஸ்லாம், கிறிஸ்தவ, தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கேகாலியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். வாழ்வதற்குள்ள கஷ்டமான நிலையை ஆகமத்துடன் சம்பந்தப்படுத்த முடியாது. இலங்கையில் பௌத்த சிங்கள மக்கள் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்தவர்கள். ஏனைய மதத்தவர்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்துள்ளனர். அவர்களுடைய மதஸ்தலங்களை பாருங்கள். பள்ளிவாசல்களை பார்த்தால், தேவாலயத்தை பார்த்தால், இந்து கோவிலை பார்த்தால் புதுமைப்படும் வகையில் அழகாக அமைத்துள்ளனர். அதனை சென்று பாருங்கள். நான் மத அலுவல்கள் அமைச்சர் என்பதால் எல்லாவற்றிற்கும் சென்று வருகிறேன். அவற்றை பார்க்கும் போது எமது விகாரையின் நிலை குறித்து கவலை ஏற்படுகிறது. இதனை நான் தேரர்களிடம் கூறுகிறேன். வரலாற்று புகழ்மிக்க மடுமாதா ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று நடைபெற்றது. தற்போது சமாதான சூழல் நிலவுகின்றமையினால் நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் மடுவுக்கு இம்முறை வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கொழும்பு பேராயர் வணக்கத்துக்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் மடுமாதா தேவாலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று நடைபெற்றது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் திருப்பலி பூஜைகள் நடைபெற்றன. தமிழ், சிங்கள, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் திருப்பலி பூஜை நடைபெற்றது. யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொண்ட மக்களை விட அதிகளவான மக்கள் இம்முறை கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கிலங்கையில் வரலாற்று புகழ்மிக்க முருகன் ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு பெரிய கல்லாறு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நேற்று நடைபெற்றது. வருடாந்த உற்சவம் பூங்காவன திருவிழாவுடன் இனிதே நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமான ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் சனிக்கிழமை ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. ஆலயத்தின் திருப்பொற் சுண்ணம் இடிக்கப்பட்டு சுவாமிக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று சுவாமி ஊர்வலமாக மட்டக்களப்பு வாவிக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஊர் வீதியினூடாக பெருமளவு பக்தர்கள் புடைசூழச் சென்ற சுவாமி மண்டபத்தடி பிள்ளையார் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள வாவிக்கரையில் தீர்த்த உற்சவத்தினை நிறைவு செய்ததுடன் இந்த தீர்த்த உற்சவத்தில் தாய் தந்தையரை இழந்தவர்கள் தெப்பை அணிந்து தமது பெற்றோரின் ஆத்ம சாந்திக்காக பிதிர்க்கடன் செலுத்தினர். தீர்த்த உற்சவத்தினை நிறைவு செய்த சுவாமி பிரதான வீதி வழியாக பங்களா வீதியை அடைந்து அதனூடாக ஊர் வீதியை அடைந்து ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து பெருமளவு பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தில் விசேட யாக பூஜை இடம்பெற்றதுடன் யாகசாலையில் 10 தினங்களாக ஊர்கொண்டிருந்த கும்பம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மூலமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்றன. விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை அணியுடன் நேற்று நடைபெற்ற 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது. இதன்படி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியை வென்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடியது. இதன்படி களமிறங்கிய இலங்கை அணி 49.3 ஓவர்களில் 208 ஓட்டங்களை பெற்ற நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பாக குமார் சங்கக்காரா 52 ஓட்டங்களை பெற்றார். 209 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 38.2 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 212 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக பாண்டிங் ஆட்டமிழக்காமல் 90 ஓட்டங்களையும் கிளார்க் ஆட்டமிழக்காமல் 58 ஓட்டங்களையும் பெற்றனர். துடுப்பாட்ட வீரர் 7 பேர் விளையாடிய போதும் நேற்றைய தினம் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் போதும் என்று நினைக்கவில்லை. 250 அல்லது 260 ஓட்டங்களை பெற்றிருந்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு இதைவிட நெருக்கடியை கொடுத்திருக்கலாம் என நினைக்கின்றேன். இணைப்பாட்டம் மிகவும் குறைவாகவே இருந்தது. 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தன. இவ்வாறான நிலையை நீக்கி மீதமுள்ள 3 போட்டிகளையும் வெல்ல துடுப்பாட்ட வீரர்கள் முன்வர வேண்டும். அந்த தகவலோடு நமது தமிழ் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். This is Aga Derana, Sri Lanka's prime time news bulletin.